என்ன தவம் செய்தனே யசோதா, என்ன தவம் செய்தனே யசோதா, எங்கும் இறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனே. என் பேர் லக்ஷ்மி. நான் தமிழ் எழுத்தாளர், ஆர்டிச நிலையாளர்கள் இசை தெரபிஸ்ட் மற்றும் சௌமனஸ்யா ட்ரஸ்ட் எனும் அமைப்பின் ஃபவுண்டர். ஆட்டிசம் குழந்தைகளுக்கு மியூசிக் தெரப்பி. இசை ஆசிரியர் ஒருவர் தன்னிடம் பயிலும் குழந்தைகளுக்கு பாட்டு சொல்லிக் கொடுப்பது என்பது வழக்கமான நடைமுறைதான். ஆனால் திருமதி லட்சுமியிடம் இசை பயிலும் குழந்தைகள் அனைவரும் ஆட்டிசம் பாதித்த சிறப்பு குழந்தைகள். அந்த குழந்தைகளிடம் பேரன்பு காட்டி கனிவுடன் 1க்கு 10 முறை பொறுமையாக விளக்கி இசை கற்று தருகிறார். இதற்காகவே தன் வாழ்க்கையையே அர்ப்பணித்திருக்கிறார் லட்சுமி. குழந்தைகளுக்கும் ஒரு ஏஜ் வரம்பே இல்லாம எப்பவுமே அவங்களுக்கு லைஃப் லாங் இசை அவங்களுக்கு தேவை. இன்னொரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா, இசை அவங்களுக்கு பிரெயினுக்கான உணவு அப்படின்னு சொல்லுவேன். அதாவது கற்றல் திறன் குறைபாடுடைய ஆட்டிசம் பாதித்த குழந்தைகளுக்கு கடந்த 13 வருடங்களாக இசை பயிற்றுவிக்கிறார். இசையை ஒரு சிகிச்சையாக பயன்படுத்தி அந்த குழந்தைகளின் திறமையை வெளிக்கொண்டு வருவதில் பெரும் வெற்றி அடைந்திருக்கிறார் லட்சுமி. சென்னை ராஜ அண்ணாமலைபுரத்தில் சௌமனஸ்யா என்ற அறக்கட்டளையை நிறுவி அதன் மூலம் இந்த சிறப்பு குழந்தைகளுக்கு பயிற்சி அளிக்கிறார். இவருடைய மியூசிக் தெரப்பியில் முக்கிய இடம் பெறுவது பஜன் பாடல்கள்தான். இந்த இசை வகுப்பில் மாணவர்கள் மகுடிக்கு மயங்கிய நாகம் போன்று மன அமைதியுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். இதன் மூலம் அவர்களிடம் பொறுமை குணம் அதிகரித்து அவர்களின் மற்ற நடவடிக்கைகளிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகிறதாம். அதனாலேயே அக்குழந்தைகளின் பெற்றோர்களும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இவர்களிடம் பயின்ற கிருஷ்ணகுமார் என்ற மாணவருக்கு வயது 40. ஆட்டிசம் பாதித்த இவருக்கு தீவிர பயிற்சி அளித்து பக்க வாத்தியங்களுடன் மேடை கச்சேரி செய்ய வைத்தது லட்சுமியின் சாதனை. இவர்களின் இசை பயணம் என்ற புத்தக தொகுப்பில் ஆட்டிசம் குழந்தைகளுக்கு மியூசிக் தெரப்பி எந்த அளவு உதவுகிறது என்பதை விரிவாக எழுதியுள்ளார். லட்சுமியின் மற்றொரு மாஸ்டர் பீஸ் புத்தகம் அட்வைதா அண்ட் ஆட்டிசம் என்பதாகும். லட்சுமியின் சேவையை பாராட்டி தமிழக அரசு 2018 அவருக்கு கலைமாமணி விருது வழங்கி கௌரவித்தது. ஒன்றல்ல இரண்டல்ல, ஆட்டிசம் குழந்தைகள் பலருக்கும் தாயன்புடன் அரவணைத்து போதிக்கும் திருமதி லட்சுமிக்கு தாய்மை விருது அளிப்பதில் பெருமை கொள்கிறது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி. உங்களுடைய பலத்த கரகோஷத்துக்கிடையே திருமதி லட்சுமி அவர்களை இங்கே மேடைக்கு அழைக்கிறோம் அந்த விருதை பெற்றுக் கொள்வதற்கு. இந்திய அரசின் உயரிய விருதான பத்மபூஷன் விருதுக்கு சொந்தக்காரர், கலைமாமணி, இந்திய அரசின் சங்கீத நாடக அகாடமி அவார்ட், சங்கீத கலாநிதி மற்றும் இவரது விருதுகளை சொல்ல வேண்டும் என்றால் இன்னொரு 1 மணி நேரமாவது ஆகும். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த இசை ஆளுமை நமது தமிழகத்துக்கு கிடைத்த பொக்கிஷம். மிகப்பெரிய ஒரு பலத்த கரகோஷத்தோடு பெருமையுடன் மதுரை TN சேஷகோபாலன் அவர்களை இந்த விருதை வழங்குவதற்கு மேடைக்கு அழைக்கிறோம். அவருடன் இணைந்து 23 வருடங்களாக தொலைக்காட்சி செய்தி வாசிப்பாளராகவும் பல திரைப்படங்களில் நடித்து நடிகையாகவும் இன்னும் பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கும் சுஜாதா பாபு அவர்களை இங்கே மேடைக்கு அழைக்கிறோம். அவர்களுடன் இணைந்து அவர்களது தாயார் பிரேமா நவநீத கிருஷ்ணன் அவர்களும் இங்கே அந்த தாய்மை விருதை வழங்குவதற்கு முத்தாய்ப்பாக இங்கே மேடைக்கு வருகிறார்கள். இவர்கள் அனைவரும் இணைந்து இந்த விருதினை லட்சுமி அவர்களுக்கு வழங்கப் போகிறார்கள். உங்களுடைய பலத்த கரகோஷத்தோடு சங்கரா டிவிலேருந்து தாய்மை விருது வாங்கிறது ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப பொருத்தமாகவும் இருக்கு. ஆக்சுவலாக என்னோட லைஃபே முழுக்க குழந்தைகள் தான். எனக்கு பயாலஜிக்கலாக எனக்கு குழந்தைகள் இல்லை, ஆனால் முழுக்க குழந்தைகளோட மட்டும்தான் வேலை. குழந்தைகளும் இந்த சென்ஸ் ஸ்பெஷல் சில்ட்ரன், ஆட்டிசம் சில்ட்ரன் சொல்லும்போது அந்த குழந்தைக்கு 5 வயசாக இருந்தாலும் 50 வயசாக இருந்தாலும் எப்போவுமே குழந்தை தான். ஸோ
என்னோட லைஃப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் லைஃப். ஒர்க்கிங் வித் சில்ட்ரன் ஆல்வேஸ், எஸ்பெஷலி அந்த செல்ஃப் நான் அப்படிங்கிற இல்லாத பியூர் சில்ட்ரன். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் அத்வைத்தமும் ஆட்டிசமும் அந்த புக்கும் வந்தது. அத்வைத்தம்ங்கிற ஒரு பெரிய பரம்பொருளை காமிச்சு கொடுத்த இந்த குழந்தைகளுக்கு இந்த விருதை சமர்ப்பணம் செய்கிறேன். நன்றி. மிக்க நன்றிமா, மிக்க நன்றி. எல்லோரும் இறைவனை நேரில் காண முடியாது என்ற ஒரு காரணத்திற்காகவே தாய் என்னும் ஒரு ஆத்மாவை உலகில் இறைவன் படைத்திருக்கிறான் என்று எல்லோரும் அறிந்ததுதான். தாய்மை உள்ளத்தோடு மற்றவர்களுக்கு தன்னுடைய அன்பை தெரிவித்து அதன் மூலம் இந்த மனித சமுதாயத்திற்கு யார் உதவி செய்கிறார்களோ அவர்களெல்லாம் தெய்வ அம்சங்கள் என்று நான் நிச்சயம் சொல்லுவேன். விசுர்வேத்தி பசுர்வேத்தி வேத்தி கானரசம் பணி என்பது ஒரு வாக்கு. இசையில் குழந்தைகள் மயங்கும், ஐந்தறிவு உள்ள விலங்கினங்கள் கூட மயங்கும், ஏன் விஷ ஜந்துக்கள் கூட மயங்கும் என்பது உண்மை. ஆனால் சாதாரணமாக சங்கீதம் சொல்லி கொடுக்கறதுங்கிறது எவ்வளவு பொறுமையோடு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த இசை ஆசிரியர்களுக்குத்தான் தெரியும். அதுவும் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது நாமும் குழந்தைகளாகவே மாறிவிட வேண்டும் என்பது அது மிகவும் ஒவ்வொரு ஆசிரியர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டிய உண்மை. நாமே குழந்தைகளாக மாறிவிட்டு குழந்தைகளாக அவர்கள் மனதில் நாம் ஏறி நாம் நினைப்பதே அவர்கள் மனதில் ஏற்ற வேண்டும். அப்படி இருக்கும் நிலையில் திருமதி லட்சுமி அவர்கள் ஆட்டிசம் இருக்கும் இந்த ஒரு திறனாளிகளுக்கு சங்கீதத்தை பயிற்றுவிக்கிறார்கள் என்று நினைத்து பார்க்கும் பொழுது இவர்கள் சாதாரண லட்சுமி அல்ல, இவர்கள் கருணை மிகுந்த காருண்ய லட்சுமி என்று நான் நிச்சயம் சொல்லுவேன். சங்கரா டிவி இவ்வளவு பெரிய சேவைகளை செய்வதற்கு அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அதற்கு அளவே கிடையாது. ஏனென்றால் ஆதிசங்கரர் மாத்ரு பஞ்சகம் என்பதில் தாயின் நிலைமையை உலகத்தில் யாரும் சொல்ல முடியாத அளவிற்கு சொல்லியிருக்கிறார். உலகத்தில் சேவை செய்யும் இப்படி ஒரு நல்ல ஒரு சமுதாயத்தில் சேவை செய்யும் இப்படி ஒரு நல்ல உள்ளங்களை, நல்ல மனிதர்களை, நல்ல குருமார்களை தேர்ந்தெடுத்து சங்கரா டிவி இன்று பாராட்டு செய்கிறது என்றால் அது அதன் பெருமை அதனுடைய அளவிடதற்கரியது, வார்த்தைகளில் சொல்ல முடியாது. சங்கரா டிவியினுடைய சேவை இன்னும் மேலும் வளர்வதற்கு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஆன்மாவுக்கு ரொம்பவே நெருக்கமாக இருக்கிற சங்கரா டிவிக்கு என்னுடைய நன்றிகள். ஏன்னா விருது வாங்கின ஒருத்தருமே ஒரு முத்துக்கள். எஸ்பெஷலி லக்ஷ்மி மேம் ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கறது, அவங்களுக்கு பேச கற்றுக் கொடுக்குறதே பெரிய விஷயம். அவங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுத்து அது ஒரு தெரப்பியே பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இடம் எனக்கு ரொம்ப சந்தோஷமான மகிழ்ச்சியான இடம் நான் சொல்லணும், கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா ஈன்ற பொழுதில் பெருத்துவக்கும் எல்லாருக்கும் தெரியும். பெற்ற அன்னைக்கு நன்றி செலுத்துவது எப்படி அப்படின்னு சங்கரா டிவி எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த மேடை எனக்கு கிடைக்கிறதுக்கு 25 வருஷம் ஆச்சு. இந்த மேடையை என்னோட தாயோட பகிர்ந்துக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய அம்மா 2 வார்த்தை பேசணும்னு சொன்னாங்க, அவங்கக்கிட்ட. கண்டிப்பா இது எங்களுக்கு பெருமை அம்மா, அவங்களுடைய வாழ்த்துக்களும் இணைந்து கிடைப்பது. ஹரே ஸ்ரீனிவாசா, சங்கரா டிவிக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இவ சுஜாதா பாபுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இவன் நியூஸ் படிக்கிறாங்கிறது. அவளோட அம்மான்னு தெரியறதுக்கு இதே சங்கரா டிவியில் அம்மாவும் நானும் ஒரு ப்ரோக்ராம் போட்டு அதில் என் குழந்தையும் நானும் பேசினதெல்லாம் ப்ராட்காஸ்ட் பண்ணினா, ரொம்ப நல்லா அவரை ப்ராட்காஸ்ட் பண்ணினா. அதில் என்னென்னு கேட்டேன்னா, ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனே சான்றோன் என கேட்ட தாய்ன்னு சொல்கிற அளவுக்கு பூரிப்பு இந்த சங்கரா டிவி எனக்கு கொண்டு வந்தது. இந்த உலகத்துக்கு அவளோட அம்மாங்கிற ஒரு ரெகக்னேஷன் எல்லாருக்கும் தெரிஞ்சுது. இது இருக்கிறது இது 3 வருஷத்துக்கு முன்னால். இந்த விருது இப்போ குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும் கொடுத்ததுன்னு நினச்சிக்காதுங்க. இது உலகத்தில் இருக்கிற மாதராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்த வேண்டும் அம்மான்னு சொன்ன பெரிய வாக்குப்பக உலகத்தில் இருக்க எல்லா அம்மாக்கும் சேர்ந்து தான் இது.
இவாளுக்கு என்னன்னு கேட்டேன்னா சங்கரா டிவிக்கு இங்கே உலகத்தில் இருக்க எல்லா அம்மாவையும் இந்த ஸ்டேஜுக்கு கூட்டின்னு வந்து இதே போல் மரியாதைகள் செஞ்சு கொடுக்கணுங்கிறது அவளோட ஆசை, ரொம்ப பெரிய ஆசை. அதெல்லாம் சாத்தியமாக கேளுங்க. அதனால தான் அவள் நம்ம எல்லாரோட சார்பிலையும் பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவானிலும் நனி சிறந்ததுவேன்னு சொல்கிற போல பெற்ற தாய்க்கு ஈடாக இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுங்கிறத நிரூபணம் பண்ணி இந்த விருதை கொடுத்து அந்த விருதை மூலியமாக சங்கரா டிவி இந்த விருதெல்லாம் வாங்கிட்டா. அவளுக்கு தான் சேர்ந்தது. இதெல்லாம் கொடுத்த பெருமை பூரா சங்கரா டிவியோட சேர்ந்தது. மிக்க நன்றிம்மா, மிக்க நன்றி. மிகப்பெரிய வாழ்த்துக்கள்.